வணக்கம் உறவுகளே. கடவுளே ஆனாலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கு. கடவுளுக்கு கூட ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சாதான், கடவுளும் நமக்கு ஏதோ ஒரு மன நிம்மதிய குடுத்துட்ருக்காரு. நம்ம சுத்தியுள்ள மக்களும் அப்படிதான். ஏதோ ஒரு எதிர்பார்ப்ப வச்சு தான் நம்மிடம் பழகுவாங்க. நம்ம அவங்களுக்கு புடிச்ச மாதிரி நடந்துட்டுருந்தா, "அவன் நல்லவன்பா. அவன்ட்ட போய் எதுனாலும் எந்த உதவினாலும் கேட்கலாம். அவன் நம்மளுக்கு பண்ணி குடுப்பான்." அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்வதோட மட்டும் இல்ல, நம்மளையே 4 பேர்ட்ட விளம்பரப்படுத்துவாங்க. நமக்கு புடிச்ச மாதிரி நடந்து கொண்டா, அவனா? அவன் சுயநலம் பிடிச்சவன்பா. அவன்ட்ட போய் கேட்டாக்க அவன் எதுவுமே பண்ண மாட்டான். அவன் காரியத்துக்கு மட்டும் தான் பேசுவான். அவன் விஷயம் ஏதாவது உண்டு. அவன் தேவை ஏதாவது இருக்குன்னா, அதுக்கு மட்டும் தான் நம்மள்ட்ட வந்து பேசுவான். மத்தபடி நம்மள்ட்ட வந்து பேச மாட்டான்." அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்களுக்கு புடிச்ச மாதிரியும், நமக்கு புடிச்ச மாதிரியும் இருந்தா, இன்னும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இப்படி எல்லாருக்கும் புடிச்ச மாதிரி இருந்தா, நம்மளையே பைத்தியக்காரங்கன்னு சொல்லிருவான். அது அவங்க சொன்னாலும், சொல்லாட்டாலும் அவங்க மனசுல அந்த ஒரு எண்ணம் வந்துரும். அந்த ஒரு நம்மள பைத்தியக்காரன்னு நெனச்சு அவங்களுடைய தேவைய பூர்த்தி பண்ணிர்றாங்க. இப்படி எல்லா விதத்திலயும் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு தான் இருக்காங்க. இதனால அவங்க வெறுத்துறணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, ஒரு நாள் 1 மணி நேரமாவது நாம தனிமைய பழகிக்கொள்ளணும். நம்ம முதல்ல தனிமையில இருக்கிறது, தனிமைய பழகிக்கொள்றதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன் கடினமான விஷயம்னா, ஒரு பலதரப்பட்ட உறவுகளோட இருந்துட்டு, பலதரப்பட்ட நண்பர்களோட இருந்துக்கிட்டு, பலதரப்பட்ட அ விஷயங்கள நாம முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு தனிமைன்னு உள்ளத நம்ம எடுக்கும்போது, மிக மிக கஷ்டமா தான் இருக்கும். அந்த தனிமைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கொள்றது, நமக்கு எப்பவும் ஒரு கை குடுக்குற ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில, நாம வந்து தனிமைப்படுத்தப்படுவோம். தனிமைப்படுத்தப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுவோம். அந்த நேரங்கள்ல நம்ம மனம் நொந்து, மனம் கலங்கி, "ஐயோ! நம்ம இவ்வளவு பண்ணோமே! நம்ம இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணோமே! இவங்க நல்லா இருக்கணும்னு பண்ணோமே!" அப்படின்லாம் நம்ம நெனைச்சாலும், ஆனா அந்த நேரத்துல நம்ம தனிமையா இருக்கும்போது, நம்ம தனிமையா இருக்கோமே! நம்மளுக்கு உறுதுணையா யாரும் இல்லையே! அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறத விட, நம்ம அந்த தனிமைய பழகிக்கொண்டா, அந்த தனிமை நமக்கு மிகப்பெரிய ஆறுதலையும், மிகப்பெரிய சந்தோஷத்தையும், மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் நமக்குள்ளால அந்த தனிமை குடுக்கும்னு உள்ளது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா, கட்டளை பெட்டியில உங்க பதிவு விடுங்க. நன்றி. வணக்கம்.